வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப குயிக்கான பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்நாக். இப்போ இந்த ரெசிபியை ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு ஒரு பிரெட் ஸ்லைஸ் சேர்த்து ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ணி காட்டுறது ஒரு ஆளுக்கு போதுமான அளவு இருக்கும். நான் மொத்தமே 3 பிரெட் தான் இன்றைக்கி நான் டோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இதில் கடி படுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லாட்டி ரொம்ப தொக்கு மாதிரி ஆகிடும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே ஒரு குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் நீங்கள் அரை கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம பிரெட் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கோட்டார அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணும். அதே மாதிரி ப்ரெட்டோட அளவு ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெட்டோட டேஸ்ட் தனியாக தெரியாது. கொஞ்சம் ஓரளவு பெருசாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்மளோட பிரெட் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற ரெசிபி நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு அட்டகாசமான ரெசிபியை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.